பாமக தலைவர் யார் என்ற குழப்பம் தொண்டர்களிடையே நிலவி வரும் நிலையில் அன்புமணி வெளியிட்டுள்ள திடீர் அறிக்கைதான் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவில் நடப்பது என்ன, அன்புமணி அறிக்கையில் கூறியது என்ன பார்க்கலாம். கடந்த டிசம்பர் மாதம் பாமக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் நியமித்ததற்கு அன்புமணி மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அப்போது அன்புமணிக்கும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் போக்கு பாமக தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. பனையூர் அலுவலகத்தில் தன்னை நிர்வாகிகள் சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு அன்புமணி மேடையில் இருந்து வெளியேறினார். இந்த நிலையில்தான் அண்மையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவராக நானே செயல்படுவேன் என்றும் அன்புமணி பாமக செயல் தலைவராக இருப்பார் என நேரடியாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு மேலும் கட்சி நிர்வாகிகளிடையே குழப்பத்தை அதிகப்படுத்தியது. இப்படியான சூழலில்தான் பாமக தலைவராக நானே செயல்படுவேன் என அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கைதான் அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாட்டாளி மக்கள் கட்சியால் உருவாக்கப்பட்ட கொள்கை விதிகளின்படி பாமக தலைவரை கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள்தான் தேர்வு செய்ய முடியும்.